session. Okay, so the formula for that we discussed, and ARR is usually calculated on original investment method and average investment method. So let us discuss this problem. Project cost rupees 50,000 and has a scrap value of rupees 10,000. So the original cost of the project, if you see, it is 50,000 and its scrap value is rupees 10,000. Its stream of incomes before depreciation and taxes during the first 5 years are rupees 10,000, 12,000, 14,000, 16,000 and 20,000. So this is the profit, and this profit is being given before depreciation and tax. So actually for ARR method, if you see, we require profit after depreciation after tax. So both we have to subtract. Depreciation first subtract பண்ணோம், அதுக்கப்புறம் taxும் subtract பண்ணோம். So இதுதான் வந்துட்டு format. இது வந்து last sessionல நம்ம already discuss பண்ணோம். இங்க questionல கொடுத்திருக்கிறது வந்து before depreciation and before tax. ரெண்டுமே வந்துட்டு before. So நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா depreciation minus பண்ணணும், taxum வந்து we have to subtract here. So they have given the profit for all the 5 years. So we have to prepare a statement first of all, and then we have to calculate the accounting rate of accounting rate accounting rate of return we have to calculate. So first we have to prepare a statement for this. So solution. So the first thing is that we are going to calculate accounting rate of return or average rate of return. Both are same. In short form, it is referred to as ARR. We have to prepare a statement, and that cash inflows or profit, it should be after depreciation and after tax. So we have to mention the heading like this: statement showing cash inflows after depreciation after tax. So one column will be for the particulars column, and then how many number of years நம்ம கொஸ்டின்ல எத்தனை number of years கொடுத்திருக்காங்களோ so அத்தனை இயர்ஸும் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். So 5 yearsனா 5 years column we have to maintain. And questionல எதுல கொடுத்திருக்காங்க before depreciation and before tax. So வந்து இது இந்த ஸ்டேஜ்ல எந்த இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்றத கரெக்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து வெறும் ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா என்ன, பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸா இல்ல பிஃபோர் டாக்ஸ்ன்னு மட்டும் கொடுத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம நல்லா வந்து கொஸ்டின்ல புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்ல பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் ஸோ ரெண்டுமே இன்னும் சப்ராக்ட் பண்ணலன்னு அர்த்தம். சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இல்ல ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ன்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ பிஃபோர் டாக்ஸ்னா இப்போ டெப்ரிசியேஷன் அவங்களே சப்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அதை ஆஃப்டர் டெப்ரிசியேஷனா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின்ல பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப நம்ம டெப்ரிசியேஷனும் சப்ராக்ட் பண்ணணும், டாக்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். அப்பதான் நம்மளுக்கு ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நோட் டவுன் பண்ணணும். ஸோ கேஷ் இன்ஃப்ளோஸ் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் 10,000, 12, 14, 16, 20. ஸோ எல்லா இயர்லயும் அந்த கன்சர்ன்ட் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷனை ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது டாக்ஸ் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ டெப்ரிசியேஷனை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ டெப்ரிசியேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ் தான் நம்மளோட டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னா எல்லா இயர்லயும் யூனிஃபார்மா டெப்ரிசியேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டெப்ரிசியேஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. நம்ம சம்ல வந்துட்டு ஸ்கிராப் வேல்யூ இருந்தால் ஸ்கிராப் வேல்யூ சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லனா வந்து வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஆக மொத்தம் இதுதான் வந்துட்டு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றதுக்குரிய ஃபார்முலா. ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப், இதான் டெப்ரிசியேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கும்னா நம்ம கொஸ்டின்ல இருக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இல்ல காஸ்ட் ஆஃப் மிஷின் எல்லாமே இதே தான். ஸோ 50,000 ஒரிஜினல் காஸ்ட். அது கூட ஸ்கிராப் வேல்யூ பாத்தீங்கன்னா 10,000. ஸ்கிராப் வேல்யூ இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணணும், இல்லனா அப்படியே வந்துட்டு விட்டுறணும். வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப்.
எஸ்டிமேட்டட் லைஃப் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கொஸ்டின்ல இருக்கும். Its stream of income before depreciation and taxes during the first 5 years. So 5 years இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் எஸ்டிமேட்டட் லைஃப். ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு அப்படியே டைரக்டா வந்து எஸ்டிமேட்டட் லைஃப் இல்ல லைஃப் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இல்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஸ்டினை நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு ஸோ 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் தி ப்ராஜெக்ட் இல்ல மிஷின் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்றத நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 5 இயர்ஸ். ஸோ அதனால 5 ஆல டிவைட் பண்றோம். ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ 50,000 மைனஸ் 10,000 எஸ்டிமேட்டட் லைஃப் 5 இயர்ஸ். ஸோ 5 ஆல டிவைட் பண்றோம். ஸோ 50,000 மைனஸ் 10,000 பண்ணீங்கன்னா 40,000 you will be getting divided by 5. ஸோ 40 divided by 5 பண்ணீங்கன்னா it is 8,000. ஸோ 8,000ன்றதை ஈக்குவலா யூனிஃபார்மா எல்லா இயர்ஸ்க்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம் டெப்ரிசியேஷனா. ஸோ ஸ்டேட் லைன் பேசிஸ் தான் அப்படின்றத வந்து கொஸ்டின்ல இல்லைனாலும் நம்ம வந்து இட் இஸ் அசியூம்டு தட் இட் இஸ் அ ஸ்டேட் லைன் பேசிஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் லைன் பேசிஸ்னு. பட் ஈவன் கொஸ்டின் இன் கொஸ்டின் இஃப் தே டிட் மென்ஷன் ஆல்சோ ஸ்டேட் லைன் பேசிஸ் அசம்ஷன்ல நம்ம வந்துட்டு டெப்ரிசியேஷன் ஈவனா எல்லா இயர்ஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, டெப்ரிசியேஷன் சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 10,000 மைனஸ் 8,000 போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 2,000. And similarly 12,000 minus 8,000 if you do you will be getting 4,000. 14,000 minus 8,000 if you do you will get 6,000 rupees. 16,000 minus 8,000 if you do you will get 8,000. And 20,000 minus 8,000 if you do you will get 12,000 rupees. So இந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன். ஏன்னா டெப்ரிசியேஷன் சப்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால அது ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆயிடுது. பட் பிஃபோர் டேக்ஸ், இன்னும் டேக்ஸை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தேவை என்னது, கேஷ் இன்ஃப்ளோஸ் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதை ஆஃப்டர் கொண்டு வரணும், பிஃபோர் டேக்ஸை ஆஃப்டரா கொண்டு வரணும்னா அப்ப நம்ம டேக்ஸையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ டேக்ஸ் பெர்சன்டேஜ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அசியூம் 50% டேக்ஸ் ரேட். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளோட சம் எல்லா சம்ஸ்லயும் வந்து 50% டேக்ஸ் ரேட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணோம், டேக்ஸ் 50%ன்னு நம்ம எடுத்துக்கணும். எதுல 50% அப்படின்னா நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த அமௌண்ட், அதுல தான் நம்ம வந்துட்டு 50% வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ 50%னா என்ன, ஆஃப். ஸோ 2,000ல ஆஃப் பாத்தீங்கன்னா 1,000 rupees, 4,000ல ஆஃப் 2,000, 6,000ல ஆஃப் 50% வந்து 3,000, 8,000ல ஆஃப் 4,000, 12,000ல ஆஃப் வந்து 6,000. So like this only you have to get the tax amount. So இந்த tax-அ நம்ம subtract பண்ணாதான் நம்மளுக்கு after tax-ன்னு கிடைக்கும். So 2,000 minus 1,000 balance எவ்வளோ 1,000 இருக்கு. So இதுலயும் அதே மாதிரி 2,000 இருக்கு balance. இதுலயும் 3,000, இதுல 4,000 and இதுல 6,000 இருக்கு இன்னும் balance. So subtract பண்ணிட்டு find out பண்ணிடுங்க. So இந்த அமௌண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா it is after depreciation and after tax, either profit இல்ல cash inflows after depreciation after tax. So முதல்ல depreciation subtract பண்ணணும், அடுத்தது tax subtract பண்ணணும். ரெண்டையும் subtract பண்ணோம்னா தான் நம்மளுக்கு after depreciation after tax கிடைக்கும். So இதுதான் நம்மளுக்கு accounting rate of returnல நம்மளுக்கு வந்து முக்கியமா வந்து பண்ண வேண்டிய ஸ்டெப். இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஏஆர்ஆரோட ஃபார்முலாக்கே போகணும். மற்ற எல்லா அதர் மெத்தட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிஃபோர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ். ஏஆர்ஆருக்கு மட்டும்தான் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ். அதாவது முதல்ல டெப்ரிசியேஷனை கழிச்சிட்டு டாக்ஸை வந்து அடுத்தது சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அதுதான் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ். அண்ட் இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுக்கும்போது நம்ம கிளியரா வந்துட்டு நல்லா வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா நோட் டவுன் பண்ணணும். பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ்னா ரெண்டுமே இன்னும் சப்ராக்ட் பண்ணலன்னு அர்த்தம். இதே இந்த வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டெப்ரிசியேஷன்ற வார்த்தையே இல்லாம பிஃபோர் டாக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப வந்து டெப்ரிசியேஷன் அவங்களே சப்ராக்ட் பண்ணிட்டாங்க, டாக்ஸ் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும், அது வந்து ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் பிஃபோர் டாக்ஸா கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளா அசியூம் பண்ணிக்கிட்டு
வெறும் டாக்ஸை மட்டும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா பிஃபோர், இல்ல வெறும் டாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்களா, எனி ப்ராப்ளம் எந்த சம்மா இருந்தாலும், என்ன மெத்தட் பேபேக் பீரியட் ஒரு எந்த மெத்தடா இருந்தாலும் வெறும் பிஃபோர் டாக்ஸா இல்ல பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸுக்கா அப்படின்றது வித்தியாசம் இருக்கு. பிஃபோர் டாக்ஸ்னா அப்ப டெப்ரிசியேஷன் கழிச்சிட்டாங்க, செப்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்மளே வந்துட்டு அசியூம் பண்ணிக்கணும். அது ரெண்டுமே பிஃபோரா இருந்தா என்ன பண்ணுன்றத ப்ரொசீஜர் நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகே, so till this it is clear to you the statement. ஸ்டேட்மெண்ட் கிளியரா எல்லாருக்குமே? ஓகே. சோ இது மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா மறக்க கூடாது. டெப்ரிசியேஷன்ல வந்துட்டு வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா டிவைடட் பை எஸ்டிமேட்டட் லைஃப் போட்டீங்கன்னா தப்பாயிடும். பிகாஸ் இந்த சம்ல வந்து ஸ்கிராப் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. சோ ஸ்கிராப் வேல்யூ எந்த சம்ல நீங்க பாத்தீங்கனாலும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் அந்த காஸ்டோட இல்ல ஒரிஜினல் இன்வெஸ்ட்மென்ட்டோட அந்த ஸ்கிராப் வேல்யூ கண்டிப்பா வந்து டிடெக்ட் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, சோ அந்த இதுவும் வந்துட்டு மறந்துட்டு அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் அமௌண்ட்லாம் தப்பா போட்டீங்கன்னா இங்க ஆன்சர் தப்பாயிடும். அதுக்கப்புறம் ஏஆர்ஆரோட கால்குலேஷன் எல்லாமே தப்பாயிடும். ஸோ எந்த சம்ல நீங்க ஸ்கிராப் வேல்யூ பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அதை வந்து we have to incorporate that one. ஓகே, ஸோ வந்து ஸ்கிராப் வேல்யூ கண்டிப்பாக நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் ஒரிஜினல் காஸ்டோட. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து மறக்காதீங்க. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு எப்படி பண்ணணும்ன்றத அந்த ஃபார்முலா தெரியணும். டாக்ஸ்ன்றது டிடெக்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து தான் நம்ம எப்பயுமே டாக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். டாக்ஸ் எதுல இருந்து அந்த 50% கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ எந்த ஒரு சம்ல டெப்ரிசியேஷன் டாக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாலே கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது என்ன மெத்தடா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஃபர்தரா அந்த அந்த மெத்தடுக்குரிய ஃபார்முலாவோ எதுவா இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால வந்து டெப்ரிசியேஷன் டாக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் யூ கேன் ஜம்ப் டு தி ஃபார்முலா அண்ட் கால்குலேஷன் பார்ட் எவ்ரிதிங். But whenever you get depreciation tax information, you have to surely prepare this statement and then only you can go ahead with the formula, everything. ஓகே, ஸோ நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதுக்காக இதை யூட்டிலைஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ்னு நம்ம ஃபார்முலால இருக்குல்ல ஏஆர்ஆர் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்லயும் சரி, ஆன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்லயும் சரி, ரெண்டு மெத்தட்லயும் நம்ம வந்துட்டு ஏஆர்ஆர் கால்குலேட் பண்ண போறோம் இப்போ. ஸோ வந்து ரெண்டுத்துக்குமே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா காமன் தான். ஓகேங்களா, ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் இது வந்து காமனான நியூமரேட்டர். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ்க்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இதுல டெப்ரிசியேஷன் டாக்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே வந்துட்டு நம்ம ஆவரேஜ் ஆனுவல் நெட் ஏர்னிங்ஸ் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ணிடுவோம். பட் இங்க டெப்ரிசியேஷன் டாக்ஸ் இருக்கவே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஆர்ஆர் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் படி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்ஆர் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்குரிய ஃபார்முலா என்னன்றதை நம்ம வந்துட்டு எழுதிக்கணும். ஸோ ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் இது நியூமரேட்டர் டிவைடட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் டினாமினேட்டர் இது இன்டூ 100 என பெர்சன்டேஜ்ல நம்ம ஆன்சரை ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஸோ இங்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ தான் எப்பயுமே நம்ம எடுக்கணும். ஸோ வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஃபார்முலால நம்ம மென்ஷன் பண்ணாலும் எப்பயுமே நம்ம சம்ல ஸ்கிராப் வேல்யூ இருந்ததுன்னா அந்த ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த ஸ்கிராப் வேல்யூ சப்ராக்ட் பண்ண அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இங்க எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் நம்ம வந்து நியூமரேட்டர் மட்டும் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ். ஸோ இந்த ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ்க்கு என்னென்ன அமௌண்ட் எடுக்கணும்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த லாஸ்ட் ஃபைனல் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ் அரைவ் பண்ணியிருப்போம்ல அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்துட்டு we have to take. Okay, if suppose if all these
திங் நம்மளுக்கு கால்குலேஷனே கிடையாது டெப்ரிசியேஷன் டாக்ஸ்னா ஸ்ட்ரெயிட்டாவே கொஸ்டின்ல இருக்க அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். வேறஸ் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து we can add up and 5 yearsக்கான டீடைல்ன்றதுனால 5 ஆல டிவைட் பண்றோம். ஸோ 1000 plus 2000 3000 and 4000 and then 6000. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு how many number of years is there? 5 years is there. So 5 ஆல divide பண்றோம். So 1000 plus 2000 வந்து 3000, 3 plus 3 வந்து 6, 6 plus 4 வந்து 10, 10 plus 6 வந்து 16,000. So 16,000 நம்மளுக்கு வருது divided by 5. So இதை ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா எனக்கு வந்து 3200 வருது. ஸோ நீங்களும் வந்து கால்குலேட்டர்ல பாருங்க. ஸோ rupees 3200 இது ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ். ஓகே, ஸோ இந்த நியூமரேட்டர் வந்து இட் இஸ் காமன். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருந்தாலும் சரி, மறுபடியும் இந்த கால்குலேஷனை நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை வந்து போட்டா நம்ம போதும். ஓகே, ஸோ இதுதான் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ற விதம். சில டைம்ல வந்து கொஸ்டின்ல ட்விஸ்டடா ஏதாவது வந்து இன்கம் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ், இன்கம் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அப்ப எல்லாமே அவங்களே முடிச்சுட்டதா அர்த்தம். ஓகே, ஸோ அதனால வந்து கொஸ்டினை வந்து நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எந்த இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன்கம் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு அப்ப அவங்களே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணுவோம், அப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 போட்டு ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸை நீங்கள வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ்ன்றத அந்த இண்டிவிஜுவல் அந்த ஒரு வேர்டை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க பிஃபோர் ஆஃப்டர் கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா கூட நம்ம சம் தப்பாயிடும். ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பிஃபோர் டாக்ஸ்ன்னு கொடுத்தா நம்ம என்ன அசியூம் பண்ணணும், ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், இல்ல வெறும் இன்கம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் டாக்ஸ் இல்லைன்னா. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதோ இல்லை அப்படியே வந்து ப்ரொசீட் பண்றதோ சம்ல வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்குமே? ஓகே, others do you have any doubt? No, ma'am. Okay, ma. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம நியூமரேட்டர் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு, ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ். இப்போ அடுத்தது நம்ம ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டினாமினேட்டர் தான் நம்ம பண்ணணும். இந்த ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னதான் ஃபார்முலால இப்படி இருந்தாலும் நம்மளோட சம்ல ஸ்கிராப் வேல்யூ இருந்தால் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்கிராப் வேல்யூ கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கிராப் வேல்யூ இந்த டீட்டெயிலாம் எல்லாமே கொஸ்டின்ல இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நேரா நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஸ்டினுக்கு போகணும். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ப்ராஜெக்டோட காஸ்ட் தான் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட், காஸ்ட் ஆஃப் மிஷின் எல்லாம் ஒண்ணுதான். இல்ல கேஷ் அவுட்ஃப்ளோ இல்ல கேஷ் அவுட்லே வாட் எவர் மைட் பி. ஸோ இதான் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இதுதான் ஸ்கிராப் வேல்யூ. இல்ல சம்டைம்ஸ் ஸ்கிராப் வேல்யூக்கு பதிலாக சால்வேஜ் வேல்யூன்னு கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ அதுதான் நம்மளுக்கு டினாமினேட்டர். இந்த ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ இருந்ததுன்னா ஸ்கிராப் வேல்யூ கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணணும். இல்ல இங்க வெறும் ஃபார்முலால ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் தானே இருக்கு, அதனால நான் வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா தப்பு. ஸோ ஸ்கிராப் வேல்யூ அங்க கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸ்கிராப் வேல்யூ இருந்து நீங்க சப்ராக்ட் பண்ணாம விட்டீங்கன்னா அகைன் நீங்க வந்து சம் வந்து தப்பாயிடும். ஸோ அதனால ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ தான் எடுக்கணும் அந்த டினாமினேட்டர். ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000, scrap value 10,000. So 50,000 minus 10,000 if you do, you will be getting rupees 40,000. So இதுதான் நம்மளோட denominator. So ஒரு ஸ்டெப்பா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து
தனித்தனியாக காட்டணும். ஸோ நம்மளுக்கும் பெட்டரா கிளாரிட்டி வரும். ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணாங்கனாலும் வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு காட்டுறது தான் நல்லது. ஸோ ஆனுவல் இப்போ வந்து ஏஆர்ஆரோட ஃபார்முலால நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏஆர்ஆரோட ஃபார்முலா இதுதான், ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் divided by original investment into 100. இதான் நம்மளோட ஃபார்முலா. So annual average net earnings எது, just now we calculated and kept. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு நம்ம கால்குலேஷன்லாம் காமிச்சிருக்கோம். அண்ட் ஃபைனல் அமௌண்ட் 3200 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது எப்படி போட்டோன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3200 தான் நான் இங்க கொண்டு வரேன். அடுத்தது டிவைடட் பை ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட ஃபார்முலா. பட் வந்து அது வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. அது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ கொஸ்டின்ல இருந்ததுன்னா அதையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால 40,000 கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த 40,000 தான் இங்க நம்ம கொண்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா படி இன்டூ 100 பண்ணணும். ஏன்னா பெர்சன்டேஜ் ஆன்சர் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அப்படி போடும்போது 3200 டிவைடட் பை 40,000 இன்டூ 100. ஸோ இந்த ரெண்டு ஜீரோஸ் கேன்சல், இந்த ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 32/4 வருது. ஸோ 8% வருது. ஸோ தேர்ஃபோர் ஏஆர்ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்ல ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வாட் எவர் மைட் பி, ஸோ அது வந்து 8%ன்னு வருது. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது வந்து ஏஆர்ஆர் ஆன் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் கீழே கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப் சப்போஸ் கொஸ்டின்ல ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல வந்துட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்க. இல்ல ஜென்ரலா கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டர் வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அண்ட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ரெண்டுத்துலயும் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருங்க சேஃபர் சைடுக்கு. ஸோ இதான் வந்து ஏஆர்ஆர் அண்ட் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் படி 8% வருது. நெக்ஸ்ட் ஏஆர்ஆர் ஆன் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா அதே நியூமரேட்டர் தான். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ். ஸோ அதே நியூமரேட்டர் தான் வருது. டிவைடட் பை இங்க ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, இங்க ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க. ஸோ அவ்வளவுதான் வந்து வித்தியாசம். இங்க ஒரிஜினல் யூஸ் பண்றீங்க, இங்க ஆவரேஜ் யூஸ் பண்றீங்க. இன்டூ 100ன்னு நம்ம போட போறோம். இதுக்கும் போட போறோம், இதுக்கும் போட போறோம். ஒரு வித்தியாசமும் இல்ல. இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we have lot of formulas, 4 formulas around நம்மளோட புக்ஸ்ல இருக்கு. அதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஃபார்முலான்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 ஃபார்முலா படியும் நம்ம வந்து இப்போ வந்து ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்ப ஏஆர்ஆரோட பெர்சன்டேஜ் ஃபைனல் ஆன்சர் வந்து கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நியூமரேட்டர் எடுங்க, ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ்னு இருக்கு. இது வந்து நம்ம திருப்பி கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸும் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோம். ஸோ அதனால திருப்பி நம்ம வந்து இந்த கால்குலேஷன்லாம் காட்டணும், 3200 எப்படி வந்ததுன்னு காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து அது ஃபைனல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த 3200 அப்படியே கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிடலாம் நம்ம. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத மட்டும் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சொன்ன மாதிரி 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ண போறேன். நம்ம புக்ஸ்ல 4 ஃபார்முலாஸ் இருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. பட் இருந்தாலும் இன்னொரு ஃபார்முலா மூலமும் நான் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ண போறேன். ஸோ எப்படி வருது பெர்சன்டேஜ்ன்றத பாக்குறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ இது வரைக்கும் தனியா பிளஸ் அடிஷனல் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் பிளஸ் ஸ்கிராப் வேல்யூ. இதான் வந்துட்டு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உரிய ஃபார்முலா. ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2 பிளஸ் அடிஷனல் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் பிளஸ் ஸ்கிராப் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து நம்ம கொஸ்டின்ல இருக்கும். ஓகே, ப்ராஜெக்ட் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் மிஷின் இல்ல காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வாட் எவர் மைட் பி. ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஸ்டின்ல இருக்கும், ஸ்கிராப் வேல்யூ கொஸ்டின்ல இருக்கும்.
ஸோ சில இன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல இருக்கும், சில இன்ஃபர்மேஷன் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொஸ்டின்ல ரெஃபர் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது இப்ப பை பிராக்டிஸ்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதனால வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே கொஸ்டின்ல தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரியும். ப்ராஜெக்ட் காஸ்ட் 50,000, ஸ்கிராப் வேல்யூ 10,000. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். So original investment 50,000, project cost 50,000, scrap value 10,000. So 50,000 minus 10,000 formula படி it is divided by 2. So நிறைய பேரு silly mistake எல்லாம் பண்றீங்க. ஃபார்முலாவை கரெக்டா எழுதிறீங்க. அதுக்கப்புறம் substitution partல இங்கெல்லாம் வந்து தப்பா போடுறீங்க. So அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட entire sum கரெக்டா வரும். ஃபுல் மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. silly mistakesலாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, மார்க் அன்னெசரியா போகுது. ஸோ அதனால வந்து டிவைடட் பை 2 பண்ணணும். பிளஸ் அடிஷனல் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் வந்து நம்ம கொஸ்டின்ல எப்பயுமே இருக்காது. அதனால அது ஜீரோவா தான் இருக்கும். பிளஸ் ஸ்கிராப் வேல்யூ அகெயின் வந்து 10,000. அது வந்து எங்க இருக்கும்னா நம்ம கொஸ்டின்லேயே இருக்கும். ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம்ல 10,000 ஒரு முறை. ஸோ அதே தான். ஸோ அந்த ஸ்கிராப் வேல்யூவை தான் நம்ம என்ன பண்றோம்னா இங்கேயும் we are bringing 10,000. ஸோ இப்போ 50,000 மைனஸ் 10,000 பார்த்தீங்கன்னா இட் இஸ் 40,000. ஸோ 40,000 டிவைடட் பை 2 ஆயிடுது. பிளஸ் 0 பிளஸ் 10,000 பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10,000. ஸோ அப்போ 40,000 டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 20,000. ஸோ 20,000ஓட 10,000 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 30,000 வருது. ஸோ அதனால சப்ஸ்டியூட் பண்றது, கால்குலேஷன் பண்றது இதெல்லாம் நம்ம என்ன கான்செப்ட் கிளியரா இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல வந்து வி ஷுட் நாட் பி டென்ஸ்டு. வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து ஃபாஸ்டாவும் கால்குலேட் பண்ணும். அதே சமயத்துல வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இல்லாம மைன்யூட் மிஸ்டேக்ஸ் எதுவுமே வந்து பண்ணாம இருக்கணும். ஸோ 40 டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா 20,000 வருது. அது கூட 10,000 பிளஸ் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் 30,000 rupees. தட் இஸ் யுவர் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். எதை பெர்சன்டேஜ்ல காட்டணும், எதை ருபீஸ்ல காட்டணும், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து தெரியணும் ஃபர்ஸ்ட். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஃபார்முலாவில் போனோம். ஸோ ஏஆர்ஆர் அண்ட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல போடுறோம். ஸோ ஃபார்முலா என்ன, ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம திருப்பி கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா வி கேன் பிரிங் இட் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ தட் இஸ் 3,200 rupees. நம்ம ஏற்கனவே வந்துட்டு இங்க கால்குலேஷன்லாம் காமிச்சாச்சு. ஸோ அதனால இந்த 3,200 rupees you can straight away bring it over here. So 3,200 rupees. Next average investment. அது வந்து just now நம்ம calculate பண்ணி வச்சிருக்கோம். So average investment பாத்தீங்கன்னா it is 30,000 rupees. So இந்த 30,000 தான் we are bringing here. So 3,200 divided by 30,000 into 100 percentageல காட்டணும். So it is 10.67% வருது எனக்கு. You also do it in your calculator and find out how much percentage you are getting. So this is the accounting rate of return, which is otherwise known as average rate of return, and shortly it is referred as ARR. Therefore ARR is equal to 10.67%. So இது வந்து one of the method average investment calculate பண்றதுக்கு. இதே average investment வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் படி எவ்வளோ ஏஆர்ஆர் வருதுன்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதே ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2. இப்ப வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூவோட நிறுத்திப்போம். வேறஸ் அது ஆவரேஜ்ன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா டிவைடட் பை 2 போடுறோம். ஸோ நீங்க எப்படி வேணா இதை ஈஸியா வந்து எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறதுன்னு பாருங்க. இது வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா ஸோ அது வந்து ஒரு ஃபார்முலா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு. இந்த ஃபார்முலாவோட அடிஷனல் நெட்வொர்க்கிங் கேபிட்டலும் ஸ்கிராப் வேல்யூவும் கூட சேர்த்து இன்க்ளூட் பண்ணோம்னா இது ஒரு மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம எடுக்க போறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பார்ட் வரைக்கும் தான் நம்ம எடுக்க போறோம் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ண. ஸோ போன இதுல வந்து இதையும் கூட இன்க்ளூட் பண்ணிட்டோம். பட் அடுத்த ஃபார்முலால வெறும் இது மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா?
ஸோ இப்போ வெறும் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ. இதே அது ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தா டிவைடட் பை 2னும் பண்ண போறோம். ஸோ அவ்வளவுதான் வந்து வித்தியாசம். ஸோ அதனால ஃபார்முலாவை எப்படி ஈஸியா நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. வெறும் இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த ஃபார்முலால. இது கூட சேர்த்து பிளஸ் அடிஷனல் நெட்வொர்க்கிங் கேபிட்டல் பிளஸ் ஸ்கிராப் வேல்யூன்னு யூஸ் பண்றது வேற ஒரு ஃபார்முலா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து இந்த ஃபார்முலாவை ஈஸியா எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மைனஸ் பிளஸ் இதெல்லாம் வந்து மாற்றக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு ஈஸியா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்க ஃபார்முலா இதை நம்ம யூஸ் பண்றோம். ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா அது ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடும். டிவைடட் பை 2 விட்டுட்டு வெறும் இதை மட்டும் எடுத்தோம்னா அது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ஆயிடும். ஸோ இப்படி நீங்க ஈஸியா வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. கிளியர்? புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகேமா. Others, can you understand? Others, can you understand? Yes, ma'am. ஓகேப்பா. சப்போஸ் யாருக்காவது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது புரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். எப்படி இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ புரியலன்னா கேளுங்க கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆரோட ஃபார்முலாவை நான் போடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். திருப்பி அதை தான் வந்து இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. இது ஒரு ஃபார்முலா தான், மெயின் ஃபார்முலா இது ஒன்று தான். இந்த வெறும் இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்றதுக்கு தான் வேற ஃபார்முலா நம்ம புக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் காமன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு இதுதான் மெயின் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால திருப்பி அதை வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3200 நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லா இடத்துலயும் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் அதுதான். ஸோ 3200 we need not calculate everywhere. ஓகே, ஸோ ஒரு டைம் கால்குலேட் பண்ணிட்டா போதும். அது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா இருந்தாலும் சரி, இல்லை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல இருந்தாலும் சரி, ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வேற டைப்ல நம்ம கால்குலேட் பண்ணாலும் சரி, அதே தான் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் 3200 டிவைடட் பை ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணி இங்கே வச்சிருக்கோம். ஸோ ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 50,000, ஸ்கிராப் வேல்யூ 10,000. இது எல்லாம் எங்க இருக்கும்னா நம்ம கொஸ்டின்ல இருக்கும். ஸோ 50,000 மைனஸ் 10,000 டிவைடட் பை 2, அதாவது 40 by 2, 40,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 20,000 வந்துடுது. ஸோ அதை தான் இங்கே நம்ம என்ன பண்றோம், ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 20,000 தான் என்ன பண்றோம் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரோம். ஸோ 3200 ஆல்ரெடி ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் 20,000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நோ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஆர்ஆரோட பெர்சன்டேஜ் கிடைச்சிது. ஸோ 3200 டிவைடட் பை 20,000 இன்டூ 100. இங்க 2 zeros, இங்க 2 zeros கேன்சல், இங்க 2 zeros, இங்க 2 zeros கேன்சல் ஆயிடும். ஸோ 32 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ அதனால இது 16% ஆகுது. ஸோ திஸ் இஸ் தேர்ஃபோர் ARR is equal to 16%. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம் இதோட முடியுது. ஓகே, இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா ஏஆர்ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏஆர்ஆர் கால்குலேட் பண்ணியிருக்கோம். பெர்சன்டேஜ்ல ஆன்சர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஏஆர்ஆர் அண்ட் ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அண்ட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ரெண்டுத்துக்கு கீழேயும் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம். அண்ட் ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே வந்துட்டு இங்க 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒன்னு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்னு வந்துட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸை வந்துட்டு நம்ம கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோமோ இல்லையா அப்படின்றத கொஸ்டினை பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போறோம். கொஸ்டின்ல வெறும் இன்கம், டெப்ரிசியேஷன், டாக்ஸ் எதை பத்தியும் இன்ஃபர்மேஷன் இல்லை, சைலண்டா இருந்ததுன்னா அப்படியே அந்த 5 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 5 போட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆயிடுவோம். நம்ம ஆனுவல் ஆவரேஜ் நெட் ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ணிடுவோம். இதே அந்த சம்ல வந்துட்டு டெப்ரிசியேஷன், டாக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது
மறுபடியும் நம்ம நல்லா கொஸ்டினை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கணும். என்ன ஸ்டெப்ல அந்த வந்து நம்மளோட கொஸ்டின்ல இருக்கு, நம்ம என்ன ஸ்டெப்ல இருந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம கிளியரா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் அதுக்கேத்த மாதிரி கொண்டு போகணும். அவங்க பிஃபோர் டாக்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதனால அந்த ஒரு சின்ன வேர்டுனால நம்ம வந்து மீனிங் வந்து மாறுது. ஸோ அதனால அந்த வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். ஸோ பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸா இல்ல வெறும் பிஃபோர் டாக்ஸா இல்ல ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் அண்ட் டாக்ஸா, வந்து எல்லாத்துக்குமே மீனிங் வேற வேற. ஸோ அதனால வந்துட்டு அந்த சென்டென்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது வெறும் ஒரிஜினல் காஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே எஸ்டிமேட்டட் லைஃபை டிவைட் பண்ணிடுவீங்க. வேற அந்த ப்ராப்ளம்ல ஸ்கிராப் வேல்யூ இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால இதை மைனஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும், தப்பு தப்பா எங்க டெப்ரிசியேஷன் அமௌண்ட்லாம் வந்துடும். ஸோ அதனால அந்த விஷயத்தையும் ரொம்ப மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கிராப் வேல்யூ இருக்கா நம்ம கொஸ்டின்லன்னு, அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, இதுதான் டெப்ரிசியேஷனோட ஃபார்முலா. ஓகே, எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ் தான் நம்மளோட கொஸ்டின்ல மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அடுத்தது டாக்ஸ் மேக்ஸிமம் 50% தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து அதையும் வந்து கொஞ்சம் கிளியரா வந்து பார்த்து அதுக்கேத்த மாதிரி போடுங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அண்ட் தென் ஒன்லி யூ ஹாவ் டு கோ ahead with the formula calculation everything. So this is the method how to calculate ARR on original investment and average investment method.